சென்னை தியாகராய நகரில் உள்ள ஜவுளி கடையில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தை அணைக்கும் முயற்சி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது குறித்த தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், ஜவுளி கடையில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதா மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் செய்தியாளர்களிடம் சொன்னார். இப்ப அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? தீயை அணைக்கும் பணியில எவ்வளவு வாகனங்கள் ஈடுபட்டிருக்காங்க? வேற என்ன விதமான வழிமுறைகள் எல்லாம் அவங்க கையாளுறாங்க? அதிக அளவில் சத்தத்துடன் அந்த சுவர்கள் இடிந்து விழும் சத்தங்கள் நம்மிடையே கேட்டிருக்கிறது. தற்போது ஏற்கனவே 7வது மாடியில் கட்டிடத்தில் விரிசல், பெரிய அளவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதனை முன்னிட்டு தற்போது இந்த கட்டிடத்தின் உட்பகுதியில அதிக சத்தத்துடன் சுவர் இடிந்து விழும் அளவிற்கு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தம்பி தமிழரசன், காலையில் 4:45 மணிக்கு ஏற்பட்ட தீயானது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. தற்போது கட்டிடத்தின் அனைத்து பகுதிக்குமே இந்த தீயானது பரவி விட்டது. தற்போது கட்டிடத்தில் எப்படியாவது உள்ளே நுழைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கட்டிடத்தை இடித்து உள்ளே செல்ல வேண்டிய நிலை தீயணைப்பு வீரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கட்டிடத்தில் 7வது மாடியில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கட்டிடத்தின் உள்ளே சுவர் இடிந்து விழும் சத்தமும் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கிறது. கட்டிடத்தின் உள்ளேயே தீயணைப்பு வீரர்கள் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதால் கட்டிடத்தின் உள்ளே எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது என்பதை நாம் தற்போது தெரியாத நிலையில் இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அன்பு செல்வன் தற்போது கட்டிடத்தை சுற்றி பார்வையிட்டு வருகிறார். அது மட்டுமில்லாமல் எது போன்ற கட்டுப்பாட்டை மேற்கொள்வது என்பது ஆய்வு செய்து வருகிறார். ஏற்கனவே இது அபாயகரமான பகுதி, இங்கே யாரும் வர வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கட்டிடத்திற்குள்ளே இடிபாடுகள் விழும் சத்தம் கேட்டுக்கொண்டிருப்பதால் தற்போது ஒரு அபாயகரமான சூழ்நிலை இந்த இடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. ரகுவரன், கட்டடத்திற்குள்ள தீயணைப்பு வீரர்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் இருப்பதா சொல்லியிருக்கீங்க. வேறு எந்த மாதிரியான வழிகளில் அவர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க? அதாவது கட்டிடம் 4:45 மணியிலிருந்து கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. கட்டிடத்தின் அடித்தளத்தில் 4 மணி நேரத்திற்கு மேலாக தீ பரவி வருகிறது. துணிக்கடை, நகைக்கடை ஒருங்கிணைந்த 7 மாடி கட்டிடம் என்பதால் தொடர்ந்து தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக கட்டிடத்தினுடைய ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது கட்டிடத்திற்குள்ளே சீலிங்கள் இடிந்து விழுவதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடிகிறது. உள்ளே எந்த கட்டிடத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தற்போது தெரியவில்லை. ஏற்கனவே இது அபாயகரமான பகுதி என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. உள்ளே தீயணைப்பு வீரர்களும் ஏற்கனவே செல்ல முடியவில்லை. வெப்பத்தின் காரணமாக ஏற்கனவே உள்ளே இருந்த கண்ணாடிகள் அனைத்துமே வெடித்து சிதற ஆரம்பித்து விட்டன. அதனால் தீயணைப்பு வீரர்களாலேயே உள்ளே செல்ல முடியாத நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. கட்டிடத்தினுடைய வலது பகுதியில் 7வது மாடியில் பெரிய அளவில் விரிசல் ஒன்றும் ஏற்பட்டிருக்கிறது. கட்டிடத்தின் அடித்தளத்தில் தொடர்ந்து தீயானது எரிந்து கொண்டிருப்பதால் கட்டிடத்திற்கு ஸ்திரத்தன்மை இல்லாததால் தீயணைப்பு வீரர்களுமே உள்ளே செல்ல முடியாத நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது கட்டிடத்தினுடைய நடுப்பகுதி எலக்ட்ரிக்கல் பிரிவு இருக்கக்கூடிய பகுதியை தீயணைப்பு வீரர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் தான் தீ பரவி இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் தீ அணைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கட்டிடத்தின் 7 மாடி முழுவதுமே அனைத்துமே துணிக்கடைகள், நகைக்கடைகள், அனைத்து இடத்திற்குமே தற்போது தீயானது பரவி இருக்கிறது. ரகுவரன், அந்த கட்டடத்துல விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டீங்க. தீயணைப்பு துறையினர் உள்ள போக முடியாத சூழல் கூட அங்க இருக்கதா சொன்னீங்க. இது அபாயகரமான பகுதின்னு அறிவிக்கப்பட்டிருப்பதனால அங்க சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான கடைகள், அந்த பகுதியில என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு, அங்க என்ன விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு? மக்கள் நடமாட்டம் எப்போதுமே அதிகம் இருக்கக்கூடிய டி நகர் பகுதி, தமிழ்நாட்டிலேயே மக்கள் இறுக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தை பகுதி இதுதான். இந்த பகுதியில் அனைத்துமே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு நாள் வர்த்தகம் நடக்கக்கூடிய பகுதி. மக்கள் அதிகம் நெருக்கம் உள்ள பகுதியில் இந்த போன்ற ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இந்த உஸ்மான் சாலையில் இருக்கக்கூடிய 100 கடைகள் இருக்கு. 100 கடைகள் எதுவுமே திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே அறிவுறுத்திட்டாங்க. இந்த சாலை முழுவதுமே தடை செய்யப்பட்டது. பேரிகார்டுகள் போட்டு எந்த ஒரு வாகனமுமே இந்த பக்கத்தில் இயக்கப்படல. அது மட்டும் இல்லாம இந்த கட்டிடத்தின் உள்ளே மாடியில் இருந்த 11 பேருக்கு மேல் அவர்கள் மீட்கப்பட்டு விட்டனர். தற்போது இந்த கட்டிடத்தில் இந்த துணிக்கடையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் தீயணைப்பு வீரர்களும் தொடர்ந்து இதை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இதுவரைக்குமே மாவட்ட ஆட்சியரும் சொன்னது போது இணை இயக்குனர், தீயணைப்புத்துறை இணை இயக்குனர் நம்மிடம் பேட்டி கொடுக்கும் போதும் எந்த இடம்னு தீ பரவக்கூடிய இடம் எந்த இடம்
கண்டுபிடிச்சிட்டா கட்டுப்படுத்தலாம்னு சொன்னாங்க. ஆனா தீ அவர்களுடைய கட்டுப்பாட்டையே மீறி அனைத்து கட்டிடத்தின் அனைத்து பகுதிக்கும் பரவிய நிலையை தான் நாம் தற்போது பார்த்துட்டு இருக்கோம். நீங்க பார்க்கலாம், காலையில் இருந்த புகையின் அளவை விட கரும்புகை அதிக அளவில் கட்டிடத்திலிருந்து வெளியேறி கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதிக அளவு வெப்பத்தின் காரணமாக அந்த கட்டிடத்தில் தற்போது விரிசலும் ஏற்பட்டு ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்கிறது. அனைவரையுமே தற்போது வெளியேற்றிக் கொண்டிருக்கிற நிலைதான் தற்போது இருக்கிறது. ரகுவரன், அந்த தீ விபத்து தொடர்பான காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து நேரலையில் காட்டிக்கொண்டே இருங்கள். அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர் விவேக்கிடம் பேசிவிட்டு மீண்டும் உங்களிடம் வருகிறோம். விவேக், மிகவும் அபாயகரமான ஒரு பகுதி, தீயை கட்டுப்படுத்துவதற்கு தீயணைப்பு வீரர்கள் தொடர்ச்சியாக மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகமான இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தற்பொழுது அந்த பகுதியில் போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? காயத்ரி, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கீழே தரையிலே செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்திற்கு மாற்றத்தை ஒரு இதில் செய்திருக்கிறார்கள். இங்க இந்த பகுதியை பொறுத்தவரை இது மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதனாலும் தீநகரனுடைய பாலம் இந்த இடத்தில் இருக்கிறது. தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டிடத்திற்கு நேர் எதிராகத்தான் இந்த பாலம் இருக்கிறது. மிக அருகாமையில் இந்த பாலம் அமைந்திருப்பதனால் பாலத்திற்கு கீழாக இருக்கக்கூடிய போக்குவரத்தை சரி செய்வதற்காக 2 பகுதிகளிலும் பேரிகேட்டுகளை அமைத்து கீழே இருக்கக்கூடிய மக்கள் நடமாட்டத்தையும் போக்குவரத்தையும் தடுத்திருக்கிறார்கள். சில மணி நிமிடங்களுக்கு முன்பாக இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக புகையானது தற்பொழுது வெளியேற தொடங்கி இருக்கிறது. அனைத்து தளங்களிலும் கட்டிடத்துடைய அனைத்து தளங்களிலிருந்து புகையானது வெளியேற தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த போக்குவரத்துக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அந்த கண் எரிச்சல், அதே போல புகை மூட்டம் அதிகமாக இருப்பதனால் எதிரிலே வரக்கூடிய வாகனங்களை அறிந்து கொள்வதில் ஒரு சிக்கல் இருக்கும் என்பதனால் போக்குவரத்து காவல்துறையினரும் அதே போல மற்ற காவல்துறை பணியாளர்களும் சேர்ந்து அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கட்டிடத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பாலத்தினுடைய பகுதியிலே பேரிகேட்டுகளை வைத்து இந்த கட்டிடத்திற்கு ஒட்டி அருகாமையில் வருவதை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் ஆர்வம் மிகுதியில் இந்த பகுதிக்கு வந்து செல்பிகளை எடுத்துக் கொள்வது, போட்டோக்களை எடுத்துச் செல்வது, வீடியோக்களை பதிவு செய்வது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்கினார்கள். அதை கட்டுப்படுத்துவதற்காக பேரிகார்டுகள் தற்பொழுது அமைக்கப்பட்டு அதை தடுக்கக்கூடிய நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா தளங்களில் இருந்தும் அதிக அளவு புகையானது தொடர்ச்சியாக வெளியேறிக் கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சில நிமிடங்களுக்கு முன்னாக இருந்த நிலைமையோட அனைத்து தளங்களில் இருந்தும் புகை அதிக அளவில் வெளியேறிக் கொண்டே இருக்கிறது. இந்த புகையை வெளியேற்றுவதற்காக புகை அதிக அளவில் வெளியேற்றிவிட்டால் உள்ளே தீயணைப்பு பணிகளை செய்வதற்கு வசதியாக இருக்கும். எந்த இடத்தில் தீ இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை அணைப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக வெளித்தளத்திலே சில கூரை பகுதிகளிலே ஓட்டைகளை ஏற்படுத்தி அங்கே சில துளைகளை ஏற்படுத்தி புகையை வெளியேற்றக்கூடிய பணிகளை காவல்துறையினர் இங்கே ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினரோ அல்லது தீயணைப்பு துறையினரோ இங்கே வெளியே இருந்து உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலைமை இருப்பதனால் புகைகளை முதலில் வெளியேற்றக்கூடிய பணியில் தற்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காயத்ரி.